warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal 'aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi wa fil furqanil majid. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எண்ணற்ற ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றையும் பல நபிமார்களுடைய சம்பவத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றியும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதையெல்லாம் ஏன் குறிப்பிட்டு காட்டுகின்றான்? உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற எண்ணற்ற நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் ஏன் குர்ஆனில் கூறி காட்ட வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இப்ராத்துல் லிஉலில் அல்பாப். அதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது. அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை கூறுவதில், அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கூறுவதில் அறிவுடைய மக்களுக்கு அந்த விஷயத்திலே, அந்த வரலாற்றிலே படிப்பினை இருக்கின்றது என்பதற்காக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஹித்ர், அதாவது அவர்களுடைய அசல் பேர் ஹலிர், இதைத்தான் மக்கள் புழக்கத்தில் ஹித்ர் என்பதாக மாற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த ஹலிர் என்ற பெயர் வந்தது என்று கேட்டால், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொட்டை பூமியிலே, ஒரு எந்த புற்பூண்டும் எந்த புல் செடியும் முளைக்காத ஒரு இடத்திலே, ஒரு காட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் அமர்ந்த இடத்தில், அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் புல்கள், அனைத்து புற்களும் பச்சை பசேல் என்று முளைக்க ஆரம்பித்து விட்டது. அரபியில் ஹலிர் என்றால் பச்சை புல்லுக்கு சொல்வார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய பெயர் ஹித்ர் என்பதாகவே மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எவ்வாறு பயணம் செய்தார்கள்? அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணித்த பயணத்தை பற்றி சுமார் 22 ஆயத்துகளிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போல் இந்த சம்பவம் புகாரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதப மூசா ஃபி பனி இஸ்ராயீல் யௌமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு, அவர்களுடைய சமூகத்தவர்களுக்கு ஒரு நாள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பயான், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிரசங்கம் செய்து முடித்தவுடன் அனைத்து நபர்களும் அழுது விட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் உள்ளமும் அவர்களை கவர்ந்து அவர்களை ஈர்த்து விட்டது. அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசினார்கள். பேசி முடித்தவுடன் அனைத்து நபர்களும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயானை முடித்தவுடன் அவர்கள் சென்று விட்டார்கள். அனைத்து மனிதர்களும் சென்று விட்டார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே உங்களை விட மிகவும் அறிந்தவர் யாராவது இருக்கின்றாரா என்பதாக கேட்டார் அந்த மனிதர். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், என்னை விட அறிந்தவர் யாரும் இல்லை என்பதாக பதிலளித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தில் இவ்வாறு பதிலளித்திருக்க கூடாது. மாறாக என்னை விட அறிந்தவரும் இன்னும் அனைத்து மக்களை விட அறிந்தவரும் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதால்தான் அல்லாஹ் தஆலாவை இணைத்து பதிலளித்திருக்க வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறு பதிலளிக்கவில்லை. இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனை வழங்கும் விதமாக அல்லாஹ் தஆலா ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கின்றான். அதாவது, நீங்கள் இந்த இடத்தில் ஹித்ர் என்ற ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதரை நீங்கள் சென்று அவர்களிடத்தில் சென்று உங்களுக்கு தெரியாத விஷயங்களை, உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியவில்லையோ ஒரு சில குறிப்பிட்ட இல்முகளை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். இந்த அனைத்து வரலாறும் சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறுகின்றது. சில சம்பவம் புகாரி கிதாபிலே புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். இவ்வாறு இருக்கையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா கூறினான், இவ்வாறு இரு கடல்கள் சந்திக்கும் இடம் சூரத்துல் கஹ்ஃபிலே மரஜல் பஹரைனி யல்தகியான், அந்த சந்திக்கக்கூடிய இடத்திலே அந்த ஹித்ர் என்ற நபர் இருப்பார். அவரை சென்று நீங்கள் சந்தியுங்கள், அவருடன் நீங்கள் இருங்கள், அவருடன் சேர்ந்து நீங்கள் இல்மை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. ஆனால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ
நபி கிடையாது. ஆனால் நிறைய மனிதர்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாழ்த்தி பேசுகின்றார்கள். காரணம், ஒரு நபியே ஒரு சாதாரண மனிதரிடம் கல்வியை கற்க செல்கின்றார்கள் அல்லவா, அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாழ்த்திவிட்டு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி பேசுகின்றார்கள். இது முற்றிலும் தவறு. பொதுவாக இந்த உலகத்திலே எந்த நபரை எந்த இடத்தில் எந்த அந்தஸ்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அந்த நபரை வைக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்விற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மற்ற அனைத்து நபிமார்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் பின்னால் தாபீயின் பின்னால் தபா தாபீன்கள், அவர்களுக்கு பின்னால் அவுலியாக்கள், அவர்களுக்கு பின்னால் உலமாக்கள், ஆலிம்கள், அவர்களுக்கு பின்னால் நல்லடியார்கள், அவர்களுக்கு பின்னால் அனைத்து மக்களும். இவ்வாறுதான் வரிசைப்படியாக வைக்க வேண்டும். மாறாக மற்ற மனிதரை விட ஒரு மனிதரை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போய் விடக்கூடாது. இவ்வாறு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் ஒரு பணியாளரை அழைத்துக் கொண்டு கப்பலிலே ஏறி அந்த கடலுக்கு செல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு நிபந்தனை இட்டான். நீங்கள் ஒரு பையிலே ஒரு மீனை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வார்த்தை யஹூத் என்பதாக குர்ஆனிலே வருகின்றது. அந்த மீனை நீங்கள் ஒரு பையிலே எடுத்து செல்ல வேண்டும். அந்த மீன் எந்த இடத்திலே தவறி விழுகின்றதோ அந்த இடத்தில் தான் அந்த ஹிதுர் என்ற நபர் இருக்கின்றார். அந்த நபரை நீங்கள் அந்த இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக கூறி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பணியாளனை அழைத்துக் கொண்டு அந்த கப்பலிலே பயணம் புறப்படுகின்றார்கள். சிறிது நேரம் சிறிது தூரத்தை கடந்த பிறகு அவர்களுக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. உடனே அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அந்த இடத்திலே சிறிது அமர்கின்றார்கள். மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மீன் அவர்கள் தன்னுடன் கப்பலில் எடுத்துக்கொண்டு சென்ற மீன் தவறி கீழே விட்டு விட்டது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீன் விழுந்ததை பார்க்கவில்லை. ஆனால் அந்த கூட இருந்த பணியாளர் அந்த விஷயத்தை பார்த்து விட்டார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார். ஆனால் அதை அவர் மறந்து விட்டார். அவர் வேண்டுமென்றே சொல்லாமல் இல்லையா, அவர் உண்மையிலே மறந்து விட்டார். அல்லாஹ் தஆலா இதை கூறுகின்றான், வமா அன்சானி இல்லா ஷைத்தான், இல்ல ஷைத்தான். அந்த நபரை ஷைத்தான் தான் மறக்கடிக்க செய்து விட்டான். அந்த நபர் வேண்டுமென்றே சொல்லாமல் இல்லை என்பதாக கூறுகின்றான். அவர்கள் சென்றவுடன் 3 நாட்கள் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் கப்பலிலே. அவர்கள் தன்னோட வைத்திருந்த அந்த மீனை தனக்கு பசி ஏற்படும் போது சாப்பிடுவதற்காக தேடும்போது அந்த மீனை காணவில்லை. அப்பொழுதுதான் இந்த நபருக்கு ஞாபகம் வருகின்றது, இந்த மீன் அந்த இடத்திலே சென்று விட்டது, தவறி விழுந்து விட்டது என்பதாக கூறினார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கப்பலை திருப்பி வந்த வழியிலே வருகின்றார்கள். அவ்வாறு வரும்போது அந்த அல்லாஹ் தஆலா கூறினான் அல்லவா, 2 கடல்கள் சந்திக்கின்ற இடம், அந்த சந்திக்கின்ற இடத்தை அடைந்து விட்டார்கள். அடைந்த பிறகு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த நிலையில் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், ஒரு ஓரத்தில் தன்னுடைய போர்வையை மூடிக்கொண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் இந்த சலாம் இருக்கின்றதா, அந்த சலாம் சொல்கின்ற நடைமுறை இருக்கின்றதா என்பதாக கூறினார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றது என்பதாக கூறினார்கள். மீண்டும் கேட்டார்கள், மன்னன் நீங்கள் யார், நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்திருக்கின்றீர்கள் என்பதாக ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அன மூசா, நான் மூசா என்பதாக கூறினார்கள். உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நீ அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளாய், அந்த மூசாவா என்பதாக கேட்டார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், நான் அந்த மூசா தான், நான் பனு இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட மூசா என்பதாக பதிலளித்தார்கள். நாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். சில மனிதர்கள் அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்முல் கைப், அதாவது மறைவான ஞானம், மறைவான கல்வி இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள். அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருவேளை இல்முல் கைப், மறைவான ஞானம், மறைவான கல்வி இருந்திருந்தால் அவர்கள் முன் வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், இவர்கள் பனி இஸ்ராயேல் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான், அவர்களுடைய வழிமுறையில் அந்த சலாம் என்ற நடைமுறை இருக்கின்றது. அந்த அத்துணை விஷயமும் அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கும் தெரியவில்லை. காரணம், அவர்களிடம் இல்முல் கைப், அதாவது மறைவான ஞானம் இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் விளக்க வேண்டும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்தார்கள். உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை வைத்தார்கள், நீங்கள் என்னுடன் தாராளமாக வரலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, நான் என்ன விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்பதாக கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆம் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள்.
உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கப்பலிலே ஏறி புறப்படுகின்றார்கள். முதலாவதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை குத்தி ஓட்டை போட்டு விடுகின்றார்கள். அந்த ஓட்டையில் தண்ணீர் வந்து விடுகிறது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்திருக்கிறது. அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? நீங்கள் இந்த கப்பலிலே உள்ள மக்களை நீங்கள் அழிக்க பார்க்கின்றீர்களா? நீங்கள் இவ்வாறு ஓட்டை போட்டு விட்டீர்கள் கப்பலில். இப்போது தண்ணி எல்லாம் இந்த கப்பலிலே வந்து விழுந்து இந்த கப்பல் எல்லாம் மூழ்கி போயிடும். இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அழிந்து விடுவார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்றுதான் கேட்டார்கள். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், நான் உங்களுக்கு ஒரு நிபந்தனை போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நான் என்ன விஷயம் செய்தாலும் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே போல் நீங்கள் இதனுடன் இருக்கும் காலம் எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதாக கூறினேன் அல்லவா? அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்பதாக கேட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் மறந்து விட்டேன், அதற்காக நீங்கள் எனக்கு தண்டனை தந்து விடாதீர்கள் என்பதாக கூறிவிட்டார்கள். மீண்டும் அதை தொடர்ந்து பயணம் செய்கின்றார்கள். கப்பலில் இருந்து இறங்கி ஒரு தெருவில் நடந்து கொண்டு செல்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அங்கு சில சிறுவர்கள், சிறு சிறு பிள்ளைகள் அந்த இடத்திலே அவர்கள் போகின்ற பாதையிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சிறுவரை பிடித்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை திருப்பி கொன்று விட்டார்கள். இதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு கேட்டுவிட்டார்கள், நீங்கள் அந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தைக்கு எது தப்பு எது சரி என்று தெரியாது, அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஒரு கொலையும் அநியாயமும் செய்யவில்லை, பிறகு அந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள் என்பதாக தன்னுடைய பொறுமையை இழந்து கேட்டுவிட்டார்கள். மீண்டும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இதுதான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு, இதன் பிறகும் மீண்டும் நீங்கள் பொறுமையாக இல்லாமல் என்னிடத்திலே ஏதாவது கோபப்பட்டால் நீங்கள் என்னுடன் இந்த பயணத்தை தொடர முடியாது என்பதாக கூறிவிட்டார்கள். இந்த சம்பவம் முடிந்தவுடன் மீண்டும் சொல்கின்றார்கள், இருவருக்கும் மிகவும் பசி ஏற்படுகின்றது, ஒரு வீட்டிலே சென்று எங்களுக்கு இருவருக்கும் உணவு தாருங்களே, நாங்கள் மிக தூரத்தில் இருந்து பயணம் வந்திருக்கின்றோம் என்பதாக கூறி கேட்டார்கள். ஆனால் அந்த வீட்டுக்காரர்களோ அவர்கள் இருவருக்கும் உணவு கொடுக்கவில்லை, உணவு தர முடியாது என்பதாக கூறி மறுத்து விட்டார்கள். உடனே அந்த வீட்டை சுற்றி பார்த்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த வீட்டினுடைய ஓரத்திலே ஒரு சுவர் சாய்ந்ததாக நிற்கின்றது. அந்த சுவரை பார்த்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி சென்று அந்த சுவற்றை சரி செய்கின்றார்கள். சரி செய்துவிட்டு அவர்கள் மீண்டும் சென்று விடுகின்றார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கோபப்படுகின்றார்கள், இந்த வீட்டுக்காரர்கள், இந்த நபர்கள் நமக்கு சாப்பாடு தரவில்லை, நீங்களே அந்த வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள், அந்த சுவரை நீங்களே சரி செய்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். நீங்கள் சரி செய்தீர்கள், அதற்கு நீங்கள் ஏதாவது கூலியாவது பெற வேண்டாமா? அவர்கள் தான் நமக்கு எந்த உணவும் அளிக்கவில்லையே என்பதாக கேட்டார்கள். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டார்கள், இதோடு உன்னுடைய பயணத்தை நீ முடித்துக் கொள்ளலாம், இனிமேல் நீங்கள் என்னுடன் உங்களுடைய பயணத்தை தொடர முடியாது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறிவிட்டு அவர்களுடைய பயணத்தை முடிக்கின்றார்கள். முடித்துவிட்டு கூறுகின்றார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3 செயல்கள் செய்தார்கள் அல்லவா, அந்த 3 செயல்களுடைய விளக்கத்தை கூறுகின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம். முதலாவது விஷயம், கப்பலில் ஓட்டை போட்டது. கேட்டார்கள், நான் ஏன் கப்பலில் ஓட்டையை போட்டேன் தெரியுமா என்பதாக கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் கூறுங்கள் என்பதாக கூறினார்கள். அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த கப்பல், இந்த கடலிலே செல்லக்கூடிய இந்த கப்பல் ஒரு ஏழை மக்களுக்கு உள்ளது. இந்த கப்பல் இந்த கரையை தாண்டி சென்று விட்டால் அங்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அநியாயமான அரசன், கொடுங்கோல் அரசன் இந்த ஏழை மக்களுடைய கப்பலை அவன் அபகரித்து விடுவான். அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் இந்த கப்பலை இவ்வாறு ஓட்டை போட்டேன். நான் ஓட்டை போட்டதால் இந்த கப்பல் இப்போது சேதமாகிவிட்டது. இந்த கப்பலால் அந்த கரைக்கு செல்ல முடியாது, அந்த அரசனுக்கும் அந்த கப்பல் கிடைக்காது, அந்த ஏழை மக்களுக்கு அந்த கப்பல் கிடைத்துவிடும் என்பதற்காக நான் இதை செய்தேன் என்பதாக கூறினார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு சிறு பிள்ளையை கழுத்தை திருப்பி கொன்றார்கள் அல்லவா, அதற்கு விளக்கம் கூறினார்கள். இந்த சிறுவன் பெருவயதாக ஆகிவிட்டால், அதாவது வாலிபத்தை அடைந்து விட்டால், அவர்களுடைய 2 முஸ்லிமான பெற்றோர்களை அவன் குஃப்ரின் பக்கம் இழுத்து சென்று விடுவான். அந்த ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக தான் நான் அவர்களை கொலை செய்தேன். இன்னும் அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான், நீங்கள் அந்த குழந்தையை கொலை செய்ததற்கு பகரமாக அந்த பெற்றோருக்கு நான் வேறொரு குழந்தையை கொடுத்து விட்டேன், அந்த குழந்தைக்கு பகரமாக நான் வேறொரு குழந்தையை கொடுத்து விட்டேன் என்பதாக கூறிவிட்டான் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் விளக்கம் கூறினார்கள். இறுதியாக மூன்றாவது ஒரு விஷயம்,
நமக்கு அந்த வீட்டார் நாம் உணவு அருந்த சாப்பாடு கேட்டோம், அவர்கள் மறுத்து விட்டார்கள், அவர்கள் தரவில்லை. நீங்கள் ஏன் அந்த அவர்களுடைய வீட்டினுடைய சுவரை சரி செய்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக விளக்கம் அளித்தார்கள். இந்த வீட்டினுடைய சுவர் இருக்கின்றது அல்லவா, இந்த சுவர் கீழே விழும் அளவுக்கு இருந்தது. அந்த சுவற்றிற்கு கீழே ஒரு புதையல், அதாவது ஒரு பொக்கிஷம் இருந்தது. இந்த பொக்கிஷம் யாருக்குரியது என்றால் ஒரு 2 எத்தீம்கள், அதாவது 2 அனாதை குழந்தைகளுக்கு உரியது. குர்ஆனிலே வருகிறது அபூஹுமா சாலிஹா என்பதாக வருகிறது. அந்த 2 அனாதை குழந்தைகளுடைய தந்தை ஒரு சாலிஹான மனிதர், ஒரு நல்ல மனிதர், அதிகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர். அவர்களுடைய 2 அனாதை குழந்தைகளுக்குரிய ஒரு புதையல், அவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு சொத்து அந்த சுவருக்கு கீழே உள்ளது. அந்த சுவர் விழுந்து விட்டால் அந்த 2 குழந்தைகளுக்கு அந்த சொத்து, அவர்களுடைய புதையல், அந்த பொக்கிஷம் கிடைக்காமல் போய்விடும். நான் சரி செய்து வைத்தால் அந்த புதையல் இருக்கின்ற இடம் யாருக்கும் தெரியாது, யாரும் அதை எடுக்கவும் மாட்டார்கள் என்பதாக அழகாக பதிலளித்தார்கள். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நீங்கள் செய்ததுதான் சரி என்பதாக கூறி அவர்களுடைய பயணத்தை முடித்து விட்டார்கள். இன்னும் உலமாக்கள் இந்த சம்பவத்தின் மூலம் எண்ணற்ற படிப்பினைகளை கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இல்மை ஒரு நபரிடம் நான் கற்க சென்றால் அந்த நபர் என்னென்ன நிபந்தனை விதிக்கின்றாரோ, என்னென்ன கட்டளை விதிக்கின்றாரோ, அந்த அத்துணை கட்டளைகளுக்கும் அத்துணை நிபந்தனைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டுதான் போக வேண்டும் என்பதாக கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை கற்க சென்றார்கள். ஆனால் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள், அவர்களிடம் பொறுமை இல்லை. ஆனால் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருக்க சொன்னார்கள். ஆனால் அந்த பொறுமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதன் காரணமாக இந்த சம்பவத்தோடு இந்த பயணம் முடிந்து விட்டது. ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு இன்னும் ஏராளமான விஷயத்தை ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருப்பார்கள். செய்து அத்துணை விஷயத்தையும் அவர்களுக்கு காட்டியிருப்பார்கள். இந்த அத்துணை விஷயமும் அவர்களுக்கு போய் சென்று இருக்கும். ஆனால் அவர்கள் கோபப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால்தான் அந்த மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செல்ல முடியாமல் போய்விட்டதோ அந்த விஷயங்கள் எல்லாம் செல்லாமல் போய்விட்டது. பொதுவாக ஒரு மனிதர் கோபப்பட்டு விட்டால் அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எந்த ஒரு நபர் கோபத்தை கட்டுப்படுகின்றானோ அவன் தான் உண்மையான வீரன், அவன் தான் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றியாளர் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நமக்கு கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்கும் தீர்வை கூறியுள்ளார்கள். கோபம் வந்தால் தண்ணீரை எடுத்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வாறு வைத்தால் நம்முடைய கோபம் தணிந்துவிடும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். நாம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலிருந்து விளக்க வருவது 2 விஷயத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விஷயம் கோபம் கொள்ளக்கூடாது, 2வது விஷயம் பொறுமையாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அந்த இடத்தில் கோபப்படாமல் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த உம்மத்துக்கு நிறைய விஷயம் கிடைத்திருக்கும் என்பது வரலாறு. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலேயும் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் அத்துணை விஷயத்திலேயும் இன்னும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன சிரமத்தை எல்லாம் வழங்கியிருக்கின்றனோ அந்த அத்தனை விஷயத்திலும் நாம் பொறுமையாக இருந்து கோபம் கொள்ளாமல் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு வல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.